கர்நாடகா பேங்கை பத்தி ஃபுல் டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பிளான், அண்ட் தென் இப்ப இருக்க புது எம்டி அண்ட் சிஓ, இந்த இன்டர்மா இருக்க எம்டி அண்ட் சிஓ என்ன மாதிரியான பிளான்ஸ் வந்து வச்சிருக்காரு, அண்ட் தென் இந்த கம்பெனி என்னென்ன ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க, அண்ட் தென் அதுல இருந்தெல்லாம் எப்படி வந்து வெளியே வந்தாங்க அப்படின்ற மொத்த டீடைலுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ரொம்பவே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வந்து பார்த்துடலாம். நிறைய டீடைல்டா வந்து இருக்கு, நிறைய வந்து டீடைல்டா சொல்ல முடியாது, ஏன்னா இந்த வீடியோட லென்த் வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ உங்களுக்கு டீடைல்டா வேணும் அப்படின்னா நீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் வந்து இருக்கும். நிறைய விஷயத்துக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து தர முடியாது, பட் ஆனா சம்மரைஸா கிறிஸ்ப் அண்ட் கிளியரா வந்து சொல்ல பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட இப்ப இருக்க கரண்ட் பினான்சியல்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உண்மையாவே ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. நம்ம இந்த பேங்கிங் செக்டர் உள்ள வந்தோம் அப்படின்னா ரெண்டு டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து மெயினா வந்து எடுத்துப்போம். ஒன்னு வந்து இந்த புக் வேல்யூ, இன்னொன்னு வந்து இந்த பிரைஸ் டு புக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம மெயினா எடுத்துப்போம். இப்போ இந்த புக் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன். புக் வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு இங்க வந்து டோட்டலுக்கு அந்த கம்பெனியோட அசட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பேங்கோட டோட்டல் அசட்ஸ் வந்து இருக்கிற எல்லா லைபிலிட்டிஸுமே கட்டிட்டு மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை வந்து இந்த புக் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அதை வந்து இவங்களோட அசட்ஸ் மூலமா அவங்க வித்து அந்த கடனை கட்டிட்டு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் வந்து இங்க இருக்கும் அப்படின்றது தான் வந்து புக் வேல்யூ வந்து இருக்கு. ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த பேங்க்ல வரது வந்து 300 to 320 வந்து எல்லா இடத்துலயும் வந்து மென்ஷன் பண்றாங்க. நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 310 வந்தது. ஸ்கிரீன்ல இருக்குது 320 வந்து இருக்கு. அந்த நீங்க அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து செக் பண்ணும்போது 280 எல்லாம் வரைக்கும் வந்து இருக்கிறது இருக்கு. இது ஏன் இந்த சேஞ்சஸ் வந்து வருது அப்படின்னா இங்க வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் தென் இப்போ இருக்க அந்த இன்கம் ப்ராஃபிட்ஸ் எதனா வந்து நம்ம மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா இது வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். பட் நம்ம இது வந்து பெரிய அளவுக்கான சேஞ்சஸா வந்து எடுத்துக்கணும்னா அப்படி கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வந்து மேட்ச் வந்து ஆயிடும். எல்லாரோட கால்குலேஷன்ஸ் பொறுத்து இது வந்து மாறும். ஸோ இது வந்து புக் வேல்யூ. அப்ப அந்த பிரைஸ் டு புக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் என்ன, அது கூட வந்து இந்த புக் வேல்யூ வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா பிரைஸ் டு புக் வந்து நமக்கு கிடைச்சிரும். புக் வேல்யூ பர் ஷேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்பிளா வந்து பார்த்தலாம். டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம புக் வேல்யூ பர் ஷேர் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம இங்க டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியா நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ். ஸோ இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி வந்து கிடைச்சிரும். ஸோ அப்புறம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்ன்றது அந்த கம்பெனியோட மொத்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்மே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுல வந்து அவங்க பைபேக் பண்ணதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. டோட்டல் இஷ்யூ ஷேர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி அது ரெண்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா புக் வேல்யூ பர் ஷேரா வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து நம்ம கால்குலேஷன் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து சொல்றேன். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 172 ரூபா வந்து இருக்கு. புக் வேல்யூ நம்ம பார்க்கும்போது 320 ரூபா வந்து ஸ்கிரீனர்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா தான் வந்து இருக்கு. நம்ம செக் பண்ண வரைக்கும், ஏன்னா நான் செக் பண்ணும்போது 310 வந்து வந்தது. ஸோ அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கு. இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த கம்பெனி டோட்டலா எதனா பிரச்சனை வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க வெளியே போறாங்க அப்படின்னா கூட நமக்கு அந்த புக் வேல்யூன்ற அமௌண்ட் வந்து எக்ஸாக்டா வந்து கிடைச்சிரும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. சோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 320 ரூபா இருக்க இந்த புக் வேல்யூ நமக்கு வந்து எக்ஸாக்டா வந்து கிடைச்சிரும் அப்படின்றது வந்து தெரியுது. சோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 172 ரூபா இருக்க மார்க்கெட் பிரைஸ்க்கு நம்ம புக் வேல்யூ 320 ரூபா வரைக்கும் வந்து கொடுக்கலாம். சோ அந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனி ஒர்த்தா தான் வந்து இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது பினான்சியல் வைஸ் பார்க்கும்போது. சரி, இப்ப இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் வந்து போய் பார்க்கலாம். 1924 இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப யார் லீட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா B.R. வைசாரியா ஆச்சார்ன்றவங்க தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போனாங்க. அப்பயும் வந்து கோஆபரேட்டிவா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவர் தான் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போனாரு. இந்த அக்ரிகல்ச்சர் ஆளுங்க அண்ட் தென் லாயர்ஸ் அண்ட் தென் பிசினஸ் மேன் இவங்க எல்லாரையும் வந்து ஒன்னு சேர்த்து இவர் லீட் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப ஆரம்பிக்கும் போது இந்த ஃபார்மர்ஸ்க்கும் MSME லோன்ஸ்க்கும் அண்ட் தென் வந்து இங்க வந்து அப்போ மாடாடுக்கெல்லாம் லோன் கொடுக்கறதுலாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுக்காகலாம் வந்து லோன் கொடுக்கறதுக்காக இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து இந்த கிரேட் டிப்ரெஷன்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. அது வேர்ல்ட் ஃபுல்லாவே வந்து கிரைசிஸ் வந்து ஏற்பட்டுச்சு. அண்ட் தென் வேர்ல்டு வார் 2மே உடனே வந்தது. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த பேங்க் வந்து சர்வைவல் ஆகி வந்ததுக்கான ரீசன் இவங்க கொடுத்த லோன் தான் ஃபுல்லாவே அக்ரிகல்ச்சர் லோன் அண்ட் தென் வந்து இங்க மாடாடுக்கு தான் நம்ம லோன் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து கன்சர்வேட்டிவான லோன் கொடுக்கறதுனால அவங்களால வந்து ஈஸியா கம்பேக் வந்து கொடுக்க முடிஞ்சுச்சு. 1947 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா சூப்பரா வந்து ஆக்டிவ் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. 1952ல 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ் அப் கேபிட்டலா வந்து இஷ்யூ பண்றாங்க. காசு வந்து ரைஸ் பண்ணி அவங்களோட பேங்க் வந்து வளர்க்கறதுக்காக. அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த கம்பெனி வந்து அமைஞ்சது. 1958ல ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்கா இந்த கம்பெனி வந்து கிளாஸ் டி-ல இருந்து C-க்கு வந்து மூவ் ஆகுறாங்க RBI-யோட அண்டர்ல. ஸோ இது வந்து இந்த கம்பெனியோட பெரிய மூவா அந்த டைம்ல வந்து பார்க்கப்பட்டுச்சு. 1960ஸ்ல இருந்து 2000 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அக்யூசியேஷன்ஸும் நிறைய பிளான்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா 1960ல ஒரு 3 பேங்க் வந்து சடனா வந்து அவங்க அக்யூசியேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சிங்கேரி சாரதா பேங்க் வந்து 1960ல வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. சித்ரதுர்கா பேங்க் வந்து 1964ல வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. பேங்க் ஆஃப் கர்நாடகா வந்து 1966ல வந்து அக்யூசியேஷன் வந்து பண்ணாங்க. 1970s அந்த டைம்லயே வந்து பார்த்தோம்னா 100வது பிரான்ச் வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ளயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 1980ல வந்து 100 கோடி ரூபாய் இவங்களோட டெபாசிட்ஸ் வந்து ரீச் பண்றாங்க. ஸோ அதுவே வந்து பெரிய அமௌண்ட் தான் அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது. அந்த 2000s டைம்ல வந்து வரும்போது மாடர்னைசேஷனா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டிஜிட்டல் இன்னோவேஷன்லாம் வந்து வர ஆரம்பிச்சாங்க. இந்த ATM கார்டு உள்ளயும் வந்து வர ஆரம்பிச்சாங்க.
ஸோ இது எல்லாமே வந்து திறக்கும் போது இந்த கம்பெனி வந்து 1995 வந்து பப்ளிக் கம்பெனியா வந்து மாத்திட்டாங்க. பட் ஆனா லிஸ்ட் ஆனது வந்து 2000 அந்த டைம்ல தான் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனிலுமே சிங்கிளான ப்ரொமோட்டர் வந்து யாரும் கிடையாது. ஃபுல்லாவே இந்த பப்ளிக் ஹோல்டிங் FIDs தான் வந்து ஹோல்ட் பண்ற விஷயமா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனில நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா MD and CEO தான் வந்து பார்க்கணும். அப்பப்போ யார் வந்து டேக் ஓவர் பண்றாங்களோ அவங்க வந்து இந்த பேங்க் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றத வந்து பார்க்கணும். பட் நமக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி தான் நம்ம வந்து பிக் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இது ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. பட் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஃபோக்கஸ் எதை நோக்கி போக போகுது அப்படின்றத தெரிஞ்சுதான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் இந்த MD and CEO வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அவங்க எப்படி இந்த லீட் பண்ணி கொண்டு போறாங்கன்றத. சரி, இப்போ வந்து நம்ம பேக்வர்டா போய் பார்க்கலாம். 2009 இருந்து 17 வரைக்கும் ஒரு CEO தான் வந்து இருந்திருக்காரு. அவர் நேம் P. ஜெயராம பட் அப்படின்றவங்க தான் வந்து 2009 இருந்து 17 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அவரோட ஸ்டைல் வந்து கன்சர்வேட்டிவாவும் ஸ்டெடி growth வந்து கொடுக்கறது தான் இவரோட ஸ்டைலா வந்து இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து அவங்களோட பிசினஸ் டர்ன் ஓவரை வந்து டபுள் பண்ணிருக்காரு. 32,000 கோடியில இருந்த அவங்க பிசினஸ் டர்ன் ஓவரை 92,000 கோடிக்கு வந்து டபுள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. 300 பிரான்ச் இவரோட பீரியட்ல வந்து ஓப்பன் பண்ணாங்க. 1000 ATM வந்து இவரோட பீரியட்ல வந்து ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் இன்னோவேஷனாவும் நிறைய விஷயங்களை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் தென் இவரோட பீரியட்ல தான் இங்க வந்து நிறைய சேலஞ்சஸும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த ஜுவல்லரியோட NPSலாம் வந்து அதிகமாச்சு. அதெல்லாம் வந்து ஃபர்தரா வந்து சொல்றேன். ஸோ அதையும் வந்து கரெக்டா வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் இங்க அசட் குவாலிட்டியுமே நல்லா ரிகவர் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஸோ இவர் யாருக்கிட்ட வந்து அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா MS மகாபல்லேஸ்வரா என்றவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டு போனாங்க. இவர் வந்து 2017 இருந்து 23 வரைக்கும் இந்த பேங்க் வந்து டேக் ஓவர் வந்து பண்றாரு. இவரோட ஸ்டைல் வந்து இனோவேஷனாவும் கன்சாலிடேஷனாவும் வந்து இருந்துச்சு. அப்படின்னா புதுசா இந்த டிஜிட்டல் இனோவேஷன் உள்ள வந்து வர ஆரம்பிச்சிட்டாரு 2017. அண்ட் தென் இவரோட பீரியட்ல இந்த COVID-19 டைம்லாம் வந்து வந்தது. ஸோ அந்த பீரியட்லயும் வந்து ஸ்ட்ரகிளான பீரியடா தான் வந்து இருந்துச்சு. பட் அதையும் வந்து பெட்டர் ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போனாரு. அண்ட் தென் டிஜிட்டல் வைஸ்ல நிறைய இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாரு. KBL விகாஸ்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் தென் இவரோட சைட் உள்ளயும் தென் ஆப் உள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த AI சாட் பாட்ஸ் கொண்டு வரது, அண்ட் தென் அந்த கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து AI ஆப்ஷன் வந்து விற்கிறது, அண்ட் தென் அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து AI யூஸ் பண்றது, சாட் பாட்ஸ் வந்து யூஸ் பண்றது, இந்த மாதிரி சொல்லிட்டு டிஜிட்டல் இன்னோவேஷன் என்னென்ன கொண்டு வர முடியுமோ அதை வந்து கொண்டு வந்திருந்தாரு. அண்ட் தென் இவரோட பீரியட் ஒண்ணுமே டஃபான பீரியட் தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த கீதாஞ்சலி ஜெம்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேம் வந்து நடந்துச்சு. ஸோ அதை வந்து டீட்டெயிலா வந்து டிஸ்கிரைப் வந்து பண்றேன். ஸோ அந்த ஸ்கேம்ஸ்ல வந்து இந்த கம்பெனி வந்து இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்து வர ஆரம்பிச்சது. திரும்ப அந்த இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து இவர் தான் வந்து கொண்டு வந்தாரு இந்த பேங்க்குக்கு. ஸோ அது என்னதுன்னு வந்து பார்க்கலாம். தென் RBIஸும் 2 வாட்டி வந்து இவர் மேல வந்து பெனால்டிஸ் வந்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வாட்டி வந்து போட்டிருக்காங்க. அதுல 2 வாட்டி வந்து பெரிய அமௌண்ட். ஸோ அதையும் வந்து கட்டிட்டு வெளியே வந்திருக்காங்க இவரோட பீரியட்ல. அந்த சேலஞ்சஸும் கரெக்டா ஃபேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் நம்ம 2023 இருந்து 25 வரைக்கும் இந்த ஸ்ரீகிருஷ்ண ஹரிஹர சர்மா வந்து டேக் ஓவர் வந்து பண்ணாரு. அவருக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பேங்க் எந்த ஒரு சேலஞ்சஸும் வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நார்மலா ஸ்மூத்தா தான் வந்து ரன் ஆயிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இவரோட ஸ்டைல் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா அக்ரெசிவா டிஜிட்டலைசேஷன் நோக்கி போயிட்டு இருந்தாரு. ஸோ ஃபுல்லா டிஜிட்டலைசேஷனா இவரால என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் தென் இவரோட பீரியட்லயுமே நிறைய சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. பட் அவரும் வந்து ரெக்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ கரண்டா இருக்கிற அந்த MD and CEO இன்ட்ரமா இருக்க MD and CEO ராகவேந்திர பட் வந்து இப்போ இந்த ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட்ல வந்து அட்டன் பண்ணியிருந்தாரு. அதுவும் என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க, எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாலும் அதுல வந்து 2014 இருந்து 16 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து லோன்ஸ் வந்து இந்த ஜுவல்லரி லோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜுவல்லரி லோன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த மணப்புரம் அண்ட் தென் அதர் பேங்க்ஸ் யாரெல்லாம் வந்து அப்போ ஜுவல்லரி லோன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் பெரிய பிரச்சனை போய் மாட்டினாங்க. அதில் கர்நாடகா பேங்க் வந்து இன்க்ளூட் வந்து ஆகுது. 2014 லோன் கொடுக்க ஆரம்பிச்சது, 16 வரைக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. 16ல பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது. நிறைய NPS வந்து போகுது. ஜுவல்லரி லோனை யாரும் திரும்பி கட்டாம. அது 17-18ல இன்னும் வந்து பெரிய இஷ்யூவா வந்து போகுது. கிராஸ் NPA 5% வந்து தாண்டுது. ஸோ அந்த டைம்ல 2017 to 18ல கிராஸ் NPA 5% தாண்டி போகும்போது இங்க வந்து இந்த ஜெயராம் பட்ன்றவங்க வெளியே போயிட்டு இந்த மகாபலேஸ்வரம் வந்து உள்ள வராங்க. ஸோ இவர் உள்ள வந்த உடனே NPS வந்து சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமா வந்து வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணாரு. இந்த NPS ஹேண்டில் பண்ற டைம்ல இன்னொரு இஷ்யூ வந்து நிக்குது. அதுதான் இந்த கீதாஞ்சலி ஸ்கேம் தான் வந்து நிக்குது. ஸோ இந்த கீதாஞ்சலி ஸ்கேம் வந்து இந்த மெகுல் சோஸ்கியும் அண்ட் தென் இந்த நிரவ் மோடியும் வந்து சேர்ந்து பண்ண ஒரு ஸ்கேமா இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கேம்ல 86 கோடி ரூபா அந்த கர்நாடகா பேங்கோட அமௌண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நியூஸஸ் வருது. ஸோ இது வந்து இந்த கர்நாடகா பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ்ன்றது ரொம்பவே வந்து வெளியே போயிடுது. ஸோ அப்போ வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து செக்யூரிட்டி லோன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். நாங்க கோல்டு டைமண்ட் இதெல்லாம் பேக்கடப்பா வச்சு தான் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நாங்க திருப்பி எடுத்துப்போம். ஸோ இந்த அமௌண்ட் வராம போகாது, நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் வந்து சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் தென் 2002ல RBI கிட்ட வந்து ஒரு 1.24 கோடி ரூபா வந்து ஃபைன் வந்து கட்டுறாங்க. எதனால அப்படின்னா இங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கரெக்டா நீங்க வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ்னா இவங்களோட புக் கீப்பிங் எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து பண்ணிருக்கணும். அது வந்து RBI ஆடிட் பண்ணும்போது கரெக்டா இருக்கணும். ஸோ அங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து 1.24 கோடி ரூபா வந்து ஃபைன் வந்து போடுறாங்க. ஸோ இது ஃபுல்லாவே இந்த மகாபலேஸ்வரன்றவங்களோட பீரியட்ல வந்து நடந்ததா வந்து இருக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் வந்து இந்த ஜெயராம் பீரியட்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் இவரோட பீரியட்ல ஃபுல்லாவே வந்து எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஸ்ரீ கிருஷ்ண ஹரிஹர சர்மாவோட பீரியட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிரியேட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மூத்தா தான் வந்து போயிடுச்சு. ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த ஐடியோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 1.5 கோடி ரூபா வந்து இங்க ஃபைனா வந்து போட்டாங்க.
ஸோ அது மட்டும் தான் இவரோட பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட சேலஞ்சஸ் ரிஸ்கா வந்து லாஸ்ட் ஒரு 10 to 15 வருஷத்துல ஃபேஸ் பண்ண விஷயமா இருக்கு. அண்ட் தென் ஃபுல்லாவே வந்து ப்ரோஸா தான் வந்து கம்பெனி இருக்கு. அக்ரெசிவான growth இல்ல அப்படின்னா கூட ஸ்டெடி அண்ட் growth வந்து இந்த கம்பெனி மூவ் ஆயிட்டு தான் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் லாஸ்ட் 3 வருஷம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2022ல நெட் ப்ராஃபிட் வந்து 507 கோடி ரூபா வந்து பண்ணியிருந்தாங்க கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீண்டு வந்து 507 கோடி ரூபா வந்து நெட் ப்ராஃபிட்டா வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2022 to 23ல வந்து பார்த்தோம்னா 1100 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. 131% வந்து ஜம்ப் ஆயிருந்துச்சு இந்த ப்ராஃபிட் வைஸ் வந்து பார்க்கும்போது. அந்த டைம்ல ரெவன்யூமே சரி, கிராஸ் அட்வான்சஸுமே சரி, அண்ட் தென் இங்க டெபாசிட்ஸுமே சரி எல்லாமே வந்து சூப்பரா வந்து போயிட்டு இருந்துச்சு 2022 to 23ல. அந்த டைம்ல தான் இந்த கம்பெனி வந்து 1 கோடி கஸ்டமர் பேஸ் வந்து தாண்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபினான்ஷியல் இயர் 2023 to 24 டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா இங்கேயுமே ரெக்கார்ட் ஆகியான அந்த நெட் ப்ராஃபிட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 11% இயர் அப் ஆகி நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 1306 கோடியா வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ரெக்கார்ட் ஐயா வந்து இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டை வந்து டச் பண்ணல. பட் ஆனால் நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல அந்த 2023 to 24ல சூப்பரான அந்த ஃபினான்ஷியல்ஸ் வந்து காமிச்சிட்டே இருந்தாங்க. அட்வான்சஸ் அண்ட் தென் லோன் புக் அண்ட் தென் நீங்க டெபாசிட் ரேஷியோ எல்லாமே வந்து சூப்பரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. போன வருஷம் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தா கூட நெட் ப்ராஃபிட் வந்து 1273 கோடி ரூபா பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஸ்லைட்லி டவுன் தான் இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது ஒரு 2%. பட் ஆனா அதுவுமே வந்து டீசென்டான growth தான் வந்து இருக்கு. இப்ப இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்க்கும்போது அதாவது இந்த ஃபினான்ஷியல் 2026 Q1 நம்ம பார்க்கும்போது 292 கோடி பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர்ல 27% டவுன். இது வந்து வெறும் Q1 தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் Q2, Q3, Q4 எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி வரும்போது 1000ல இருந்து 1300 கோடி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே சூப்பரான ஒரு கம்பெனி growth தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதை ரேபிடா எக்ஸ்பென்ஷன் பண்றாங்களா அப்படின்ற பிளான்லயும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து ஓவராலா ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட கரண்ட் MD and CEO கிட்ட வந்து நிறைய இந்த கொஸ்டின்ஸ் வந்து வச்சாங்க. ஏன்னா இப்பதான் அந்த கான்கால்லாம் வந்து முடிஞ்சது. ஸோ அதுல அவர் சொல்லியிருந்ததை சின்னதா ஹைலைட் மட்டும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வீடியோவும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸா வந்து பார்க்கும்போது 15% வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து நாங்க வந்து இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் தென் இங்க டெபாசிட் ரேஷியோ வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம். ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ நாங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ நாங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணுவோம். காஸ்ட் டு இன்கம், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் எல்லாமே வந்து நாங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சம் பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இவ்வளவுல இருந்து இவ்வளவு வந்து நாங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்கால் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடந்துச்சு. இந்த கான்கால் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் கான்ஸா வந்து நம்ம பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து உங்களால பண்ண முடியல. அந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து இந்த டிஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போதும் அதுக்கான ப்ராப்பரான ஆன்சர் வந்து கொடுத்திருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த Q1 வந்து 27% டவுன் இருக்கு. இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து மெயினா 81 கோடி ரூபா வந்து இங்க டாக்ஸ் ரீஃபண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த அளவுக்கான ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிச்சு. ஸோ அது வந்து ஃபர்தர் குவார்டர்ல வந்து நாங்க வந்து கரெக்டா சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கான்கால்ல நிறைய பேர்கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் வந்து வச்சாரு. அதில் நம்ம சிம்பிளா வந்து ஒரு ஆளை வந்து எடுத்துக்கலாம். பிரியங்கன்றவங்க வந்து இந்த வல்லம் கேபிட்டல்ல இருந்து வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா உங்களோட நியர் டேர்ம் டார்கெட் வந்து என்ன, நாங்க எப்படி உங்களை வந்து ஜட்ஜ் பண்றது, ஏன் அப்படின்னா நீங்க இப்போ ரீசெண்டா தான் வந்து இங்க மேனேஜ்மெண்ட்ல வந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட நியர் டேர்ம் டார்கெட் என்ன, உங்களை எப்படி ஜட்ஜ் பண்றது, உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இப்ப புதுசா வந்திருக்க ராகவேந்திர பட் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட பிளான் வந்து 2 விஷயத்துல நோக்கி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஒன்னு வந்து எங்களோட growth வந்து அட்வான்சஸ் growth பண்ணலாம். ஏன்னா அங்கதான் வந்து டிக்ரோத் இருக்கு நீங்க மென்ஷன் பண்றீங்க. சோ அந்த growth வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காசா ரேஷியோ வந்து நான் growth பண்ணுவேன். இது 2 தான் என்னோட மெயின் ஃபோக்கஸா வந்து இருக்க போகுது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஆனுவல் விஷன் அண்ட் தென் மிஷன் அண்ட் விஷன்லாம் நிறைய இருக்கும்ல, அதை வந்து நான் எந்த விஷயத்தை டச் பண்ண மாட்டேன். அதுக்கான ஒர்க்கையும் வந்து நான் பார்ப்பேன். அதுல என்ன சேஞ்சஸ் பண்ணணும், எதனா ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா போர்டு கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா நிறைய கான்வர்சேஷன் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து சொல்றேன். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட் அண்ட் தென் இந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே வந்து ஓவராலா நம்ம சம்மரி பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா புக் வேல்யூ வைஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து புக் வேல்யூவா சேஃப்டி நெட்டா வந்து பார்க்கும்போது இன்னொரு ஒரு 50% வந்து நமக்கு வந்து சேஃப்டி நெட் வந்து இருக்கு கர்நாடகா பேங்க்ல. ஸோ இந்த கர்நாடகா பேங்க்ல என்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆனாலும் அவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு சேஃப்டி நெட் இருக்கிற அந்த ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. அந்த நம்ம பிரைஸ் டு புக் இந்த வேல்யூஸ் எது எடுத்து பார்த்தாலுமே நமக்கு வந்து சேஃப்டி நெட் வந்து இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸாவும் நல்ல கம்பெனியா வந்து இருக்கு, ஃபண்டமெண்டல்ஸாவும் நல்ல கம்பெனியா வந்து இருக்கு. ஸோ கரண்டா இருக்க MD and CEO நல்ல ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கம்பெனிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருக்கிற ஒரு ரீசனால. அண்ட் தென் புதுசா வர போற MD and CEOக்கும் நல்ல கைடன்ஸ் வந்து அவங்க வந்து அப்ரோச் வந்து பண்ணிட்டாங்க. அதை வந்து நம்ம நேற்று வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அவங்களோட லோன் குரோத்தை எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிளான்லாம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த போர்டோட பிளானை CEO வந்தாங்கன்னா எக்ஸிக்யூட் வந்து பண்ண போறாங்க. ஸோ ஓவராலா வந்து பார்க்கும்போது அக்ரெசிவான growth இல்லை அப்படின்னாலும் ஸ்டெடி அண்ட் கன்சர்வேட்டிவான growth வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் பண்ணி இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்டடிஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்களும் வந்து அதை போயிட்டு ஒரு வாட்டி ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்களும் வந்து இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாம்னு சொல்ற டிசிஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்னும் இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண தான் போறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சேஃப்டி நெட் எனக்கு இன்னும் 50% வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். செகண்ட் இந்த கம்பெனியோட மிஷன் அண்ட் விஷன் வந்து பார்க்கும்போது 100 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனி ரன் ஆயிடுச்சு. இது வந்து 101வது வருஷம். ஸோ வந்து நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு போற கம்பெனி கிடையாது. பட் ஆனால் ஸ்மால் கேப் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. பட் ஆனால் நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு வளர்ந்த கம்பெனி கிடையாது. 100 வருஷமா இருக்காங்க. ஸோ ஸ்டெபிலிட்டியா வந்து போவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்து இருக்கு. நாளைக்கு வீடியோல வந்து பார்ப்போம். பாய்.